படிக்கிறோன்றது தான் நமக்கு பெரிய பெரிய கான்செப்டே ஓகேங்களா. அப்படி வரும்போதும் பேக்கில் இந்த 3 வண்டி ஒரே மாதிரியான தொட்டியோட டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஓகேங்களா. லென்த்து பார்த்திங்கன்னா 6.5, அகலம் பார்த்திங்கன்னா 4.7 ஓகேங்களா. இதுதான் 3 வண்டிக்குமே ஒரே மாதிரி டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 170 மினிமம் லோடிங் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது மினிமம் லோடுனா என்ன வண்டி ஓகேங்களா, என்னன்னு தெரியல. இந்த வண்டியோட பேலோடு இருக்குல்ல, அந்த தான் மினிமம் லோடு கண்டிஷன் சொல்லுவாங்க. அந்த கண்டிஷனில் இதில் தொட்டியோட அதாவது வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 170 ஓகே கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு இதுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள், அதாவது நம்ம ஒருத்தர் டேனிங் பண்ணுற சர்க்கிள் பார்த்திங்கன்னா 3750 mm தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சின்ன இடத்துல கூட டேன் பண்ணுறதுக்கான வசதி இந்த வண்டியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக டேன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது தவிர்த்து மேக்ஸிமம் GVW உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னா 1460 கிலோ கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. க்ரப் வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 710 கிலோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு வண்டியோட எவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா. அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு 750 கிலோ கொடுத்துருக்காங்க. அதாவது 3/4 டன், நம்ம லாங்குவேஜ் சொன்னால் 3/4 டன் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு ஓகேங்களா. இது பெரிய பெரிய ப்ளஸ். ஏன்னா டாடா ஏஸுக்கே பார்த்திங்கன்னா 750 கிலோ தான் கொடுத்துருந்தாங்க. அதே தான் இந்த வண்டிக்கும் கொடுத்துருக்கிறதுன்றது பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் நினைக்கிறேன். அதேமாரி டிரைவர் சீட்டு ஃப்ரெண்ட்ஸ், அப்பா சான்ஸே இல்லை. டிரைவர் +1, அதாவது சின்ன வண்டியில் இந்த 3 வீலர்லாம் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ஐயோ இடுக்கிக்கிட்டு வண்டி ஓட்ட முடியாமல் ஓட்டிக்கிட்டு இடுப்பு இந்த பக்கம் அந்த பக்கம் வளைச்சி ஓட்டின்னு இருப்பாங்க. பாவம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த வண்டியில் உட்காந்து பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. எப்படிடா இவ்வளோ சின்ன வண்டி இவ்வளோ கம்பாக்டாக ஒரு இடத்த கொடுத்துருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ். யாரும் அதாவது 3 வீலர் வாங்க போகிறீங்களா, என்னோடய கான்செப்ட் அதுதான். 3 வீலர் ஏதாவது சின்ன வண்டி ஏதாவது வாங்க போகிறீங்களா, நீங்கள் மற்ற வண்டி வாங்க போங்க, வேணான்னு சொல்ல. பட் ஒரு டைம் இந்த வண்டியை வந்து ஓட்டி பாருங்கள், ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. யாரும் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் கேட்டிங்கன்னா டேரெக்டாக வீட்டுக்கே வந்து வண்டியை காட்டிட்டு எடுத்துன்னு போவாங்க. ஓட்டி பாருங்கள், வண்டியை ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வேணுமா இல்லை வேணாவான்னு. ஆனால் அதுக்கப்புறம் வேறு வண்டி வாங்கிட்ட பிறகு இந்த வண்டியை ஓட்டி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க ஓகேங்களா. அது மட்டும் நான் சொல்லுவேன். ரெண்டாவது, இந்த வண்டியோட